வணக்கம். சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வசூலிலும் படம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்ன விதத்திலும் கருடன் அட்டகாசமாக தமிழகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறான். சூரி நடித்த, சசிகுமார் சார், உன்னிமுகுந்தன் முதலானோர் நடித்த, வடிவுக்கரசி அம்மா அப்படி நடித்த இந்த படம் நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. நான் வழக்கமாக பார்க்குற செங்கல்பட்டு SRK தேட்டரில் இந்த படம் வரல. அது எனக்கு ஒரு வருத்தம். தவிர அன்னைக்கு தான் இந்தியன் படத்தினுடைய ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போன என் பையனுடைய பேக்கை போலீஸ்காரங்க தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்க. இது என் பையனையே தூக்கி எரிஞ்சா எப்படி இருக்குமோ. ஒரு மனிதனுடைய பேக்கை இப்படி தூக்கி வீசுறது கூட மனித உரிமை மீறல வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த போலீஸ்காரங்க யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ அவங்க கண்ணுக்கு அம்புட்டுச்சு அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த போலீஸ்காரங்க கூனி குறுகி நிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் பசங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்களுக்கும் ஒரு காலேஜ் பேக் எல்லாம் இருக்கும்ல. இதனால என்னுடைய காலேஜ் படிக்கிற பையனுடைய ஐடென்டி கார்டு அந்த பேக்ல தான் இருந்தது. அவங்க பாட்டுக்கு தூக்கி கடாசி எரியறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இன்ஃபேக்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ரெட் ஜெயிண்ட், கமல் சார், சங்கர் சார் அப்படின்னு இருக்கிற ஒரு இதுல பேக் எடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டோக்கன் கொடுத்து அதை பத்திரப்படுத்தணுமேனு இப்படியான இசை வெளியீட்டு விழாக்காரர்கள் கொஞ்சம் இசைந்து கொடுத்து யோசிக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சரி, நம்ம கருடன் திரைப்படத்திற்கு வருவோம். கருடன் படம் நான் பார்த்துட்டு வந்த பிற்பாடு எனக்குள் எழுந்த விஷயங்கள் நிறையவே இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த கருடன் படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாக்க கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆயிடுச்சு. முதல் நாளே இந்த படம் 4 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்து வந்த சனி ஞாயிறும் இந்த படம் வசூலில் சாதனை போட்டு ஹவுஸ்ஃபுல். ஒரு 5 நிமிடம் தாமதம் போயிருந்தனாக்கா எனக்கு டிக்கெட் கிடைச்சிருக்காது. அப்படியாக இந்த படம் வசூலில் அதிரிபுதிரியான ஒரு சாதனையை படைச்சிட்டு இருக்கு. சூரி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சசிகுமார் சார், உங்களுடைய டிராவலிங்ல சமீப கால படங்கள்ல இந்த படம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு படம். அந்த அவ்வளவு பொறுப்பாகவும் நேர்த்தியாகவும் செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பாடி லாங்குவேஜே வேறையா இருந்தது. சசிகுமார் சாருக்கு, துரை செந்தில்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். துரை செந்தில்குமாரோடைய இதுவரை எடுத்த படங்களையும் இந்த படங்களையும் பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று எல்லாமே வேறுபட்ட படங்களா இருக்குங்கிற முறையில துரை செந்தில்குமார் அடுத்து ஒரு உயரத்திற்கு செல்வார் அப்படிங்கிறது உறுதி. இன்னும் ஒரு 5 வருடத்துல ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனர் அந்தஸ்துக்கு துரை செந்தில்குமார் வருவார். தவிர இந்த படத்தை அப்படியே தூக்கி கொண்டு போய் நிறுத்திய யுவன் சங்கர் ராஜாவை நம்ம எவ்வளவு வேறன்னு பாராட்டலாம். ரைட்டு, இப்படியே பேசிட்டே இருந்தனாக்க கருடன் பற்றிய விமர்சனமா இது மாறிடும். இந்த படம் பார்த்துட்டு செங்கல்பட்டுல இருக்கிற லதா தேட்டர்ல இருந்து படம் பார்த்துட்டு நான் அன்னைக்கு இரவு வீட்டுக்கு வந்த பிற்பாடும் இந்த படத்தை யோசிச்சது என்ன அப்படின்னு சொன்னாக்க, தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகர்கள் கதாநாயகனாக நடித்த படங்கள் அப்படிங்கிறது நிறைய நடிகர்கள் பண்ணியிருந்த ஒரு விஷயம். NSK அவர்களை நம்ம காமெடி நடிகராக மட்டுமே பார்த்துட முடியாது. அவர் கதாநாயகனாகவும் நடித்து காமெடியிலும் அது வெளுத்து வாங்கினார். ஆனால் காமெடியில மட்டுமே அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை அவர் கொண்டு வந்திருப்பார். அதே போல அதற்கு அடுத்தாப்புல வந்த சந்திரபாபு மாதிரியான நடிகர்கள் கூட காமெடி நடிகர்களாக இருந்து அதுக்கு அடுத்தாப்புல நடிகர் கதாநாயகனாக, கதையின் நாயகனாக நடித்த படங்கள் கூட இருக்கு. இன்ஃபேக்ட் அப்படி நடித்த பல படங்கள் ஓடல அப்படிங்கிறதா நிஜம். உதாரணத்துக்கு கவலை இல்லாத மனிதன் மாதிரியான படங்கள் எல்லாமே தோல்வி படமாவே அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நாம இங்க வருத்தத்தோட தான் பார்க்க வேண்டியது. டனால் தங்கவேலுன்னு KA தங்கவேலுன்னு கொண்டாடப்படுகிற தங்கவேலு அவர்களுடைய காமெடி இடம்பெறாத படங்களே இருக்காது. மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வரிசையா அவர் படங்கள் கண்டிப்பா அவர் நடிச்சிருப்பார் அந்த படத்துல அப்படின்னு இருக்கும். ஒரு பக்கம் MGR படம், ஒரு பக்கம் சிவாஜி படம், ஒரு பக்கம் ஜெமினி கணேசன் படம்னு பல படங்கள்ல காமெடியில தனித்துவம் காட்டிய அவருடைய வசன உச்சரிப்பே அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த டனால் தங்கவேலு அவர்களும் கதாநாயகனாக படங்கள்ல நடிச்சார். பூலோக ரம்பையில கிட்டத்தட்ட ஜெமினிக்கு இணையாகவே நடிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னாக்க, அடுத்தாப்புல வந்த ரம்பையின் காதல்ல அவரே ஹீரோவாகவும், கிட்டத்தட்ட அடுத்த வீட்டு பெண் மாதிரியான படங்கள்ல அவரே அடுத்த TR ராமச்சந்திரனுக்கு இணையான ஒரு ஹீரோவாகவும் தங்கவேலு அவர்கள் நடிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே காமெடி கதாபாத்திரங்கள் தான். அதாவது ஒரு காமெடி படத்துல ஒரு கதாநாயகன் காமெடியனாகவே இருக்கிறது தான் அந்த மாதிரியான படங்கள். இதை அடுத்து வந்த நாகேஷை இந்த ஆட்டத்துல நம்ம சேர்க்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, நாகேஷ் அவர்கள்
பாலச்சந்தருடைய இயக்கத்துல பாலச்சந்தருடைய முதல் படமாக வெளிவந்த நீர்க்குமிழி திரைப்படமே கிட்டத்தட்ட நாகேஷ் தான் ஹீரோ. அப்படிப்பட்ட ஒரு படத்துல நாகேஷ் நடித்தாரு. சர்வர் சுந்தரம் மாதிரியான ஒரு படத்துல நாகேஷ் சார் நடிச்சாரு. அனுபவி ராஜா அனுபவி அப்படிங்கிற படத்துல நாகேஷும் முத்துராமனும் தான் ஹீரோவா இருப்பாங்க. இதுல பல படங்கள் காமெடியாகவும் சில படங்கள் கொஞ்சம் குணச்சித்திர கேரக்டராகவும் அப்படி எல்லாமே அமைஞ்சது. இதை தாண்டி அவர் சாது மிரண்டால் மாதிரியான படங்கள், இன்னும் 10ஆம் பசரி மாதிரியான படங்கள், உலகம் இவ்வளவுதாங்கிற மாதிரியான படங்கள்லாம் நாகேஷ் நடித்திருந்தாலும் கூட அதில் ஒரு சில படங்கள் காமெடியை தாண்டி குணச்சித்திர கதாபாத்திரங்களாகவும் சோகம் புரிகிற கதாபாத்திரங்களாகவும் இருந்துச்சு. அப்படின்னு நாகேஷால காமெடியாகவும் பண்ண முடியும், சோகமாகவும் நடிக்க முடியும். அப்படின்னாலும் கூட நாகேஷ் கதாநாயகனாக நடித்த சோக படங்கள் எதுவும் சோபிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்த காலகட்டத்தில் சுருளிராஜன் வந்தார். சுருளிராஜனுடைய படங்கள் முயலுக்கு 3 கால், மாந்தோப்பு கிளியே அப்படிங்கிற மாதிரியான படங்கள்ல மாந்தோப்பு கிளியில சுதாகர் தான் ஹீரோ அப்படின்லாம் சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட அந்த மாந்தோப்பு கிளியில கஞ்சத்தனமான அந்த கஞ்ச பிரபுவை சுருளிராஜனை மறக்கவே முடியாது. இதே போல முயலுக்கு 3 கால் மாதிரியான படங்கள்லாம் காமெடியா அவர் நடிச்சிருப்பாரு. காமெடியனா மட்டும்தான் அவர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஆனால் பல விதமான கதாபாத்திரங்கள்ல அவர் உருமாறல, கேரக்டராகவே மாறல. அதாவது மாறலைன்னா அவருடைய நடிப்புக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவரை சோகமா ஒரு நடிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் கொடுக்கல. எல்லா படத்திலுமே அவர் காமெடியனாகத்தான் வந்தார் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்லுவேன். அதற்கு பிறகு கவுண்டமணி காலகட்டம் ஒன்று வந்தது. அவங்க கவுண்டமணி அண்ணன் கூட பாக்யராஜ் சார் படத்துல, பாரதிராஜா சார் படத்துல, அதுக்கப்புறம் மணிவண்ணன் படத்துல, பி சுந்தர்சி படத்துல அப்படின்னுலாம் நடிச்சார். கமல் கூட காமெடியனா நடிச்சார், ரஜினி கூட காமெடியனா நடிச்சார், பிரபு, கார்த்திக், விஜயகாந்தன் ஏகப்பட்ட பேர் கூட, முக்கியமா அர்ஜுன் கூட அவர் காமெடியனா நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட். கவுண்டமணி செந்தில் ஜோடிங்கிறத தாண்டி கவுண்டமணி அண்ணன் பிரபு கூட நடிச்சா சூப்பர் ஹிட், கார்த்திக் கூட நடிச்சா சூப்பர் ஹிட், ராமராஜன் கூட நடிச்சா சூப்பர் ஹிட். இன்னும் இந்த சொப்பன சுந்தரியை நம்மளால மறக்கவே முடியாது. ஆனால் அதே காலகட்டத்தில் கவுண்டமணி அண்ணன் ஹீரோவா நடித்து ஹீரோயின் கூட டூயட்லாம் பாடின படங்களும் வந்தது. ஆனா அந்த படங்களும் காமெடி படங்களாகத்தான் இருந்தது. ஆக இதுவெல்லாம் யோசிச்சுட்டு பார்க்கும்போது கவுண்டமணிக்கு அடுத்தாப்புல வந்த வடிவேலு கூட காமெடியில பொழந்து கட்டினவர். அதற்கப்புறம் இம்சை அரசன் மாதிரியான படங்களும், அப்புறம் என்ன அந்த பூலோகத்தில அழகப்பன் படம் பேர் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல, அந்த படமா இருக்கட்டும், அதற்கப்புறம் எலின்னு வந்த படங்களா இருக்கட்டும், எல்லாமே அவர் காமெடியில ரவுசு பண்ணின படங்களா இருந்தது. சில காமெடிகள் நம்மளால மறக்க முடியல. சில காமெடிகள் ஐயோ வடிவேலு ஏன் அப்படி போட்டு கொள்றாரு அப்படின்னு எலி மாதிரியான படங்களையும், விஷால் படத்துல ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரி காமெடி பண்ணியிருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல வடிவேலு காமெடி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் காமெடி ரகத்திலேயே நம்மளால சேர்த்துக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு தொய்வு ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அந்த வகையில பார்த்தாலும் கூட வடிவேலு கதாநாயகனாக நடித்த படங்கள், அதாவது என்எஸ் கிருஷ்ணன் காலத்திலேருந்து ஆரம்பிச்சு அடுத்து வந்த சந்திரபாபு காலகட்டமா இருக்கட்டும், அடுத்து வந்த டிஆர் ராமச்சந்திரன் காலகட்டமா இருக்கட்டும், தனால் தங்கவேலு ஐயா காலகட்டமா இருக்கட்டும், நாகேஷ் காலகட்டமா இருக்கட்டும், தேங்காய் சீனிவாசன் காலகட்டமா இருக்கட்டும், சுள்ளிராஜன் காலகட்டம், கவுண்டமணி காலகட்டம், வடிவேலு காலகட்டம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாக்க அவங்க எல்லாருமே அந்த ஹீரோ வேஷத்தை காமெடியாகத்தான் நிரப்பிக்கொண்டே இருந்தாங்கன்றது தான் நிஜம். ஹீரோ காமெடியா பண்றது தான் அந்த படத்தினுடைய சாராம்சமா இருக்கு. இதற்கு அடுத்தாப்புல வந்த சந்தானம் அவர்களுடைய இன்னைக்கு மாசம் ஒரு படத்தை அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி வர்ற எல்லா படமுமே காமெடிக்கோ அல்லது பேய்க்கோ முக்கியத்துவம் கொடுக்கிற படங்களாகத்தான் சந்தானம் அவர்களுடைய படங்களும் இருக்கு. இதே போல சமீபத்துல உடனடியாவே ஹீரோவான கருணாகரன் மாதிரியானவர்களுடைய படங்களா இருக்கட்டும், சதீஷ் மாதிரியானவர்களுடைய படங்களா இருக்கட்டும், ஏன் அண்ணன் யோகி பாபுடைய படங்களா இருந்தாலுமே அது காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படங்கள் தான். அதே சமயத்துல யோகி பாபு தனியா வேற ஒரு கதாபாத்திரங்களோட நடிக்கும் பொழுது அவர் ஒரு குணச்சித்திர கேரக்டராகவும் அவரால் பரிமளிக்க முடியுது அப்படின்னு சொன்னாலும் கூட காமெடியாகத்தான் அவருடைய படங்கள் ஜெயிக்குது, ஹீரோவா நடிச்ச படங்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற யோகி பாபுவோ அல்லது சதீஷோ அல்லது சந்தானமோ அவர்கள் கதாநாயகனாக நடித்த படங்கள் கூட பல சமயங்கள்ல காலவாரி விட்டுருது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இத்தனை ஆண்டு காலத்துல அவ்வளவு டிராவலிங்ல தமிழ் சினிமாவில் சொன்ன காமெடி நடிகர்களை தாண்டி
சூரியும் ஒரு காமெடி நடிகராக நமக்கு அறிமுகமாகி மிகப்பெரிய காமெடி, டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற முறையில் சிவகார்த்திகேயனோட ஒரு பக்கம், சசிகுமார் சார் கூட சுந்தரபாண்டியன் மாதிரியான படங்கள் ஒரு பக்கம்னு ஏகப்பட்ட காமெடிகளில் வித்தியாசம் காட்டி, ஜாலங்கள் காட்டி நம்ம மனசில் இடம் பிடிச்சிருந்தார். அந்த சூரி அவர்கள் கதையின் நாயகனா வெற்றிமாறன் சாருடைய இயக்கத்தில் விடுதலை படத்தில் அப்படி ஒரு கேரக்டர் நடித்தார். அதற்கு பிறகு இப்போ 4 படங்கள் நல்ல நல்ல படங்களாக கொடுத்த துரை செந்தில்குமார் சாருடைய இயக்கத்தில் வெற்றிமாறன் சாருடைய கதையில் அவர் நடித்த படம் தான் கருடன். சசிகுமார் சார், உன்னி முகுந்தன், வடிவுக்கரசி அம்மா அப்படின்னு அவங்களுக்கு மத்தியில் கருடன் அப்படிங்கிற சொக்கன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் விடுதலைக்கு பிறகு சூரி கதையின் நாயகனாக நடித்த இந்த 2 படங்களையும் நான் யோசிச்சுட்டு வந்தப்ப நான் இந்த யோசிச்சதனுடைய விளைவுகள் தான் இந்த பட்டியல் தான். மற்ற நடிகர்களுக்கு இல்லாத ஒரு அற்புதம், ஒரு மேஜிக், ஒரு அதிசயம், அதை சூரி அவர்கள் ரொம்ப அழகா அதை சரி செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா விடுதலை படத்தில் ஒரு இடத்துல கூட காமெடி முத்திரையை, தனக்கே உண்டான காமெடி முத்திரையை சூரி அண்ணன் பண்ணவே இல்லை. முழுக்க முழுக்க அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து, அவருடைய ஸ்லாங் டைலாக் டெலிவரி ஸ்டைல்லேருந்து டோட்டலாக தன்னை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறது மாதிரி ஒரு உருமாற்றம் பண்ணினது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதே போல் அந்த விடுதலை படத்தினுடைய அந்த போலீஸ் கதாபாத்திரம் நம்ம மனசுக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க தன்னை அந்த கதாபாத்திரத்தோட அர்ப்பணிச்சுக்கிட்டதும் கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அது வரைக்கும் இருந்த காமெடி சூரி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு வேற ஒரு போலீஸ் சூரியா அங்கே வந்தது தான் அந்த வெற்றிக்கான முக்கிய காரணம். வெற்றிமாறன் கதை பண்ணினார், வெற்றிமாறன் இயக்கினார் அப்படிங்கிறத தாண்டி அதில் அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு, அதில் தன்னுடைய பாடி லாங்குவேஜை வேற ஒன்றா மாற்றுறதுக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அசாத்திய துணிச்சலும் தைரியமும் முக்கியமாக திறமையும் வேணும். அந்த அசாத்திய துணிச்சல், திறமை, தைரியம், திறமை எல்லாமே சூரி அண்ணன்கிட்ட இருந்துச்சுங்கிறது தான் விடுதலையினுடைய வெற்றியும் விடுதலையில் சூரி கதாபாத்திரம் நமக்குள்ளார ஏற்படுத்திய தாக்கமும் சொல்லிச்சுன்னு நான் நம்புறேன். அதற்கு அடுத்தாப்புல கருடன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த கருடன் படத்துலையும் டோட்டலா காமெடியானாக இருக்கிற சூரியை பார்க்கவே முடியல. ரெண்டாவது, விடுதலை படத்தினுடைய எந்த பாடி லாங்குவேஜ், விடுதலை போலீஸா இருக்கிற சூரிகிட்ட இருந்த எந்த ஒரு பாடி லாங்குவேஜ், உடல் நடிப்பு, உடல் அசைவு எதையுமே, உடல் மொழி எதையுமே இந்த படத்தில் பார்க்க முடியலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவருடைய பார்வையாக இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக்ல அவர் வெறித்தனம் கொண்டு செய்கிற செய்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே வேற ஒரு மனிதனா, வேற ஒரு நடிகனா, வேற ஒரு சூரியா காமிச்சு. இதற்கு அடுத்தாப்புல சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வரக்கூடிய கொட்டுக்காளிங்கிற அந்த திரைப்படம் விடுதலை படம் அடைந்த வெற்றியை விட, கருடன் படம் அடைந்திருக்கிற வெற்றியை விட, 3ஆவதாக வரக்கூடிய அந்த கொட்டுக்காளியும் மிகப்பெரிய ஹார்ட்ரிக் வெற்றியா இருக்குங்கிறத இப்பவே என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை சரியா செய்ய பிடிக்கிற வித்தை அவருக்கு இயல்பாகவே வந்திருக்கு சூரியனனுக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா விடுதலை படத்திற்கு முந்தைய சூரி, விடுதலை படத்தினுடைய சூரி, விடுதலை படத்தினுடைய சூரி, கருடன் படத்தினுடைய சூரி. கருடன் படத்தில் அவர் நடந்து வருது வேற மாதிரியான பாடி லாங்குவேஜ், அவர் பேசுறது வேற மாதிரியான பாடி லாங்குவேஜ், அவர் கோபமாக பார்க்கறது, இயலாமையோடு பார்க்கறது, ஆசையோடு பார்க்கறது, விசுவாசத்தோடு பார்க்கறது, துரோகத்தை பார்க்கறது அப்படின்னு ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமாக அவர் அந்த கேரக்டரைசேஷனை தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கார். அந்த சொக்கன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை தூக்கி கொண்டு போயிட்டே இருக்க என்னடா சூரியன் பிரம்ம ராட்சசனா நடிக்கிறானடா அப்படின்னு எனக்குள்ளார தோணுச்சு. கிட்டத்தட்ட கருடன் மாதிரியான ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்து சசிகுமார் சார் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு சூரியனுடைய வளர்ச்சிக்கு. உன்னி முகுந்தன் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு ரொம்ப அழகான ஒரு என்ட்ரி இந்த படத்தில் இங்கே கிடச்சிருக்கு. வடிவுக்கரசி அம்மா சமீபத்தில் கடந்த 10 வருடங்களில் நடித்த படங்களில் நம்ம சீனு ராமசாமி என்ன படத்திற்கு பிறகு நல்லதொரு கேரக்டர் இந்த படத்தில் வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பத்தாவாகவே அவங்க வாழ்ந்திருக்கிற விதம் ரொம்ப அற்புதம். சூரியனை அப்பத்தாவை பார்க்கிற விதம், அந்த உன்னிமுகுந்தனை பார்க்கிற விதம், சசிகுமார் அவர்களை பார்க்கிற விதம், சசிகுமார் குடும்பத்தை மேலே அவர் வச்சிருக்கிற நேசம்,
இந்த குடும்பத்தின் மேல வச்சிருக்கிற நேசம், காதலில் அந்த பெண்ணை காதலிக்கிற அந்த விஷயம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே ஸ்கோர் பண்ணிட்டே வரும்போது பார்க்க எந்த இடத்துலையும் ஒரு காட்சியில கூட காமெடி சூரிய பார்க்கவே முடியல. அந்த காமெடி சூரியனை அழகா வேற ஒன்றா முழுசா மாறிய சந்திரமுகி மாதிரி ஒரு முழுமையான உன்னதமான கலைஞனாக விடுதலை திரைப்படத்திலையும் இரண்டாவதாக வந்திருக்கிற கருடன் திரைப்படத்திலையும் அப்படி ஜொலிச்சு மாறி அப்படி காமிக்கிறார், விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். அவருடைய கொட்டுக்காரி கூட முரசு கொட்டும் சூரியனனுடைய வளர்ச்சியை காட்டும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இந்த மேஜிக்கு தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிந்து எந்த காமெடி நடிகரும் அப்படி ஒரு மேஜிக் செய்யலை. நம்மவர் மாதிரியான படங்கள்ல நாகேஷ் நடித்த அந்த ஒரு சீன் ஃபுல்லா நாகேஷ் நம்மளை கலங்கடிச்சிருப்பார். எத்தனையோ படங்கள் அப்படி பண்ணியிருப்பார். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல நாகேஷ் அவர்களை இந்த ஆட்டத்துக்குள்ளாரையே நான் சேர்க்கவும் தேவையில்லை. ஏன்னா அவர் முதல் படத்திலேயே சீரியஸான ரோல்ல தான் காமெடியே பண்ணார், நீர்க்குமிழி மாதிரியான படங்கள். அதனால இந்த வரிசையில அந்த ஆட்டத்துக்கு இந்த ஆட்டத்துக்கு நாகேஷ் அண்ணாவை ஐயாவை சேர்க்கணும். ஆனால் சூரிய அண்ணன் இத்தனை காமெடி நடிகர்களிலிருந்தும் வித்தியாசப்படுகிறார். அந்த வித்தியாசம் தான் சூரியனுடைய அடுத்த கட்டத்திற்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சூரியனை இன்னும் பொட்டுக்காளிக்கு பிறகு ஒரு 5 படங்களுக்கு பிறகு உங்களுடைய ரேஞ்சு வேற, உங்களுடைய மார்க்கெட்டுடைய உயரம் அளவிடவே முடியாதது, எல்லைகளே இல்லாதது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற சிவகார்த்திகேயனுடைய விஜய் சேதுபதி அண்ணாவுடைய அந்த இடத்துக்கு அடுத்த இடம் சூரி அப்படிங்கிற ஒரு இடம் பொறிக்கப்படுங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. சூரியனை பட்டையை கிளப்புறீங்க, தூள் கிளப்புங்க. மதுரை பாஷையில சொல்லணும்னா அளப்பறையை கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு வெற்றி மேல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது தமிழக காமெடி நடிகர்களுடைய வரலாற்றுல நீங்க ஒரு புது தினுசுங்க. சூரியனை வணக்கம்னே, வாழ்த்துக்கள்.